வணக்கம் ஜோதிட நண்பர்களே. பொதுவாக ஜோதிடம் என்பது பல விஷயங்களையும் உள்ளடக்கிய ஒரு கணித அறிவியல். இதில் தேடல் அப்படிங்கிறதே முடிவடையாத ஒன்று. தேட புதுசாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது மனிதர்களுடைய வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்வதற்கான ஒரு முக்கியமான டூலாக யூஸ் ஆகிட்டுருக்கும். இந்த ஜோதிடத்தில் கிரக நிலைகள் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். காரணம் அதுதான் பலன்களை கொடுக்கக்கூடியது. அடுத்தபடியாக வர்றது ராசியும் லக்னமும். இந்த ராசியும் லக்னமும் சேர்ந்து தான் ஒரு மனிதர்களுடைய மனதையும் குணத்தையும் வாழ்க்கை அமைப்பையும் இன்னும் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே வடிவமைக்குது. ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த ராசியும் லக்னமும் சேர்ந்த நிலைகளில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்கும், எப்படிப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் உறவு முறைகள்லாம் அவங்களுக்கு அமையுது, எதெல்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது, எதெல்லாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்குது, அவங்களுடைய வாழ்க்கை எதை நோக்கி போகுது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சொல்லியிருப்போம். பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட் லிங்க்கும் இருக்குது. இந்த பதிவு அதனுடைய தொடர்ச்சி. அதாவது போன பதிவுகளில் அவங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும், இன்னும் மற்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த பதிவில் அதனுடைய முரண்பாடுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் நமக்கு சரியாக இருக்கும், ஆனால் அது வெளியிலையோ மற்றவங்களுக்கோ தவறாக இருக்கும். இன்னும் சில விஷயங்கள் மற்றவங்களுக்கு சரியாக இருக்கும், நமக்கு அது தவறாக இருக்கும். சில விஷயங்கள் மட்டும்தான் நமக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி ஒத்து போக செய்யும், இல்லைன்னா ஒத்து போக செய்யாது. ஸோ இந்த முரண்பாடுகள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒரே விஷயங்களில் அமையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்களில் ஒவ்வொரு சூழ்நிலைகளில் தான் இருக்கும். ஸோ இந்த முரண்பாடுகளுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது இந்த ராசியும் லக்னமும் தான். இதைத்தான் ஜோதிடத்தில் விதி மதி கதி அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக ஷார்ட்டாக சொல்லுவாங்க. இதை விதி கெட்டா மதியப்பார், மதி கெட்டா விதியப்பார் அப்படிங்கிற பழமொழிகள்லாம் இருக்கும். ஸோ அந்த முரண்பாடுகள்லாம் என்ன, எப்படி வேலை செய்யுது, ஒவ்வொரு ராசியும் லக்னத்துக்கும் என்ன மாதிரியான அமைப்புகள் இது ஏற்படுத்துது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக எல்லா ராசி லக்ன காம்பினேஷன்களுக்கும் வீடியோ கண்டிப்பாக போடுவோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்ன பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். சிம்ம ராசி ரிஷப லக்னம். இந்த சிம்ம ராசி ரிஷப லக்னம் அப்படிங்கிறது எப்போவுமே ஒரு கம்ஃபர்ட்டான ராசி லக்ன காம்பினேஷன். இவங்க பை நேச்சராகவே பார்க்க ரொம்பவுமே சாஃப்டாக இருப்பாங்க, ஆனால் ரொம்பவுமே ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்ஸ். எதாக இருந்தாலும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக செயல்படுவாங்க. இவங்க வேலை செய்கிறத காட்டிலும் வேலை வாங்கிறதுல கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க. பை நேச்சராகவே இவங்களுக்கு பார்த்திங்கன்னா மற்றவங்களுடைய தேவை என்ன அப்படிங்கிறத ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். அதே போல் மற்றவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதையும் ஈஸியாக அனலைஸ் பண்ணிடுவாங்க. கிட்டத்தட்ட செஸ் கேம் மாதிரி தான். இந்த ஆப்போசிட் பார்ட்டி என்ன செய்யும் அப்படிங்கிறத இவங்களோட மூமெண்ட்டை வச்சு மற்றவங்களுடைய மூமெண்ட்டை அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதனால் ஈஸியாகவே மற்றவங்களுடைய மைண்ட் செட் என்ன, அவங்களுடைய தேவை என்ன அப்படிங்கிறத இவங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த ஒரு குவாலிட்டியை வச்சு மற்றவங்களுடைய தேவையை நிறைவேற்றி தன்னுடைய தேவைகளையும் இவங்க நிறைவேற்றிக்குவாங்க. அப்படி இவங்க முழுக்க ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கர்ஸ் தான். கடினமாக வேலை செய்யக்கூடியவங்க அல்ல. தேவைப்பட்டால் ஒழிய, அதாவது வேறு வழியே இல்லை அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இறங்கி தட்டி தூக்கிடுவாங்க. மற்றபடி யதார்த்தமாக பார்க்கும்பொழுது கடினமாகலாம் இவங்க ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ரொம்ப ஸ்மார்ட்டாக எல்லா விஷயங்களும் மூவ் பண்ணுவாங்க. டெக்னிக்கலாக தான் இவங்க செயல்படவும் செய்வாங்க. அதனால் இவங்க இயற்கையாகவே எப்போவுமே ரொம்பவுமே ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருப்பாங்க. எல்லாமே நல்லா நீட்டாக இருக்கணும், ஃபுல் ஃபினிஷ்டாக இருக்கணும், குவாலிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அண்ட் பெரும்பாலும் இவங்களுடைய புத்திக்கும் மனசுக்கும் எல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்காதுங்க. கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் யோசிக்கவும் செய்வாங்க, ஒரே மாதிரி தான் செயல்படவும் செய்வாங்க. இந்த நினைக்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காது. தீர்க்கமாக முடிவெடுப்பாங்க, அதை செயலில் கொண்டு வரவும் செய்வாங்க. பட் இவங்களுக்கான முரண்பாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுக்கான கால சூழ்நிலைகள் தான். அதாவது எப்போவுமே இவங்க தயாராக இருக்கக்கூடிய நேரத்தில் இவங்களுக்கான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது சரியாக வராது. சூழ்நிலைகள் கரெக்டாக இருக்கிற நேரத்தில் இவங்க தயாராக இருக்க மாட்டாங்க. இந்த காற்றுள்ள போதே தூற்றிக்கோள் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்படணும். ஆனால் இவங்க அந்த விஷயங்களை கண்டுகொள்ளவே மாட்டாங்க.
அது கண்டுகொள்ள மாட்டாங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியாமலோ இல்லை அசால்ட்டாக வர்றதோ அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நேச்சராகவே இந்த ராசி லக்ன காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த காலச்சூழல்கள் அப்படிங்கிறது இவங்களுக்கு எப்போவுமே முரண்பாடாக தான் இருக்கும். அதை எப்படி கஸ்டமைஸ் பண்ணணும், கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இவங்க தான் டிசைட் பண்ணி ஆகணும். இயற்கையாகவே இவங்க மற்றவங்களை ஈஸியாக அப்சர்வ் பண்ணிவிடுவாங்க. ஆனால் இவங்களுடைய சூழ்நிலைகளையோ அல்லது மற்றவங்களுடைய சூழ்நிலைகளையோ அல்லது பொதுவான சூழ்நிலைகளையோ இவங்க அப்சர்வ் பண்ண தவறிடுவாங்க. அது எப்போவுமே வேலை நடந்தால் போதும் அப்படிங்கிறதுலேயே குறியாக இருப்பாங்க. அதற்கேற்ற அந்த காலச்சூழல் கிடைக்கணும், கொஞ்சம் விட்டு பிடிக்கணும், கொஞ்சம் கேப் விடணும், இல்லை அவசரத்தில் டக்குன்னு உடனே செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. எப்போவுமே இவங்களுடைய அந்த காலத்தை சரியான முறையில் வரைநிலைப்படுத்திக்கிறது, பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு கொஞ்சம் சிக்கலான விஷயம் தான். இவங்களுடைய முரண்பாடுகள் அப்படிங்கிறது இதைத்தான் சொல்லணும். இது எந்த விஷயங்களையோ எந்த உறவுகளையும் நீங்கள் பொருத்தி பார்க்கலாம். இயற்கையாகவே உங்களுடைய சுபாவம் அப்படிங்கிறது நல்ல சுபாவம் தான். இதனால் நல்லா எல்லாருக்கிட்டையுமே நெருங்கி பழகக்கூடிய அமைப்புகள் இருக்கும். எல்லாருக்கிட்டையுமே ஒரு அரைமனப்போடையே இவங்க பழகி வரவும் செய்வாங்க. அதனால் இவங்கெல்லாம் எப்போவுமே ரொம்ப வெறுக்கக்கூடிய மனிதர்களோ அல்லது புறந்தள்ளக்கூடிய மனிதர்களாகவோ இருக்கிறது இல்லை. அதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய தேவைகள் மற்றவங்களுக்கு அதிகமாக தேவைப்படுது. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இவங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு காரியவாதிகள் மாதிரி தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா மட்டும்தான் இவங்களை தேடி வருவாங்க. காரியம் முடிஞ்சது அப்படின்னா அவங்க பாட்டு கிளம்பி போயிட்டே தான் இருப்பாங்க. மற்றபடி சென்டிமெண்ட்டுக்காகவோ அல்லது இவங்க தான் பெஸ்ட்டு அப்படிங்கிறதுக்காகவோலாம் யாரும் வர்றதில்லை. அது இவங்களை பற்றி குறையாக எதுவும் சொல்லலை. இவங்களுக்காக அப்படின்னு யாரும் வர்றதில்லை. இவங்க மூலமாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த காரிய ஆதாயத்துக்காகத்தான் மற்றவங்க இவங்களை தேடி வர்றாங்க அப்படிங்கிறத சொல்ல வரேன். இந்த தேவைகள் இருக்கிற வரைக்கும் மற்றவங்களுடைய பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இதை ப்ளஸ்ஸாக யூஸ் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க, மைனஸாக யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அது எப்படின்னா, சுய ஜாதக ரீதியாக கிரகமைப்புகள் உங்களுக்கு நல்லா ஒத்துழைச்சிருச்சு அப்படின்னா இந்த விஷயங்களை இவங்களுடைய வாழ்க்கையில் சரியான முறையில் பயன்படுத்தி அதை பெரிய அளவில் கொண்டுட்டு போவாங்க. ஒரு பெரிய சமுதாய கூட்டங்களை உருவாக்கக்கூடிய திறன் கூட இவங்களுக்கு இருக்கும். ஒருவேளை ஜாதகமே உங்களுக்கு பெருசாக கை கொடுக்கல, கிரக அமைப்புகள்லாம் எதுவுமே உங்களுக்கு சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க கிட்டத்தட்ட ஒரு யூஸ் அண்ட் த்ரோ மெட்டீரியலாக மாறிடுவாங்க. இவங்க மூலமாக அவங்களுக்கு தேவைகள் அதிகமாக இருக்கும். ஸோ காரியத்தின் மூலமாக இவங்களை யூஸ் பண்ணிப்பாங்க. காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்களை நீட்டாக கைக்குள் விட்டு ஒதுங்கி போயிடுவாங்க. தப்பு குறை எதாக இருந்தாலும் அது இவங்க தான் அப்படின்னு இவங்க மேலே குறை சொல்லிவிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. இதைத்தான் இந்த விதி அமைப்பு, தலையெழுத்து அப்படின்னலாம் சொல்கிறது. இன்னும் கிளியராக சொன்னால், டைம் ரிலேட்டடாக நல்ல காலங்கள் வரக்கூடிய காலகட்டங்களில் எப்படியோ இதெல்லாம் சுதாரித்து பொழைச்சிப்பாங்க. ஒரு வேளை ஆகாத காலங்கள், போதாத காலகட்டங்கள் அப்படின்னு எல்லாருக்கும் ஏதோ ஒரு நேரத்தில் வரும். அந்த மாதிரியான நேரத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் பெரிய அளவில் இவங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்திடும். ஸோ அந்த டைமில் தான் அந்த சுய ஜாதகத்தினுடைய வலிமை அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுது. ஒருவேளை ஜாதகம் கை கொடுக்குறேன்னா பயங்கரமாக இதை உங்களுக்கு அடி கொடுக்கும். நிறைய பேர்லாம் பார்த்திங்கன்னா வீடு வாசல் சொத்துக்களெல்லாம் இழந்துட்டு தனியாக நிற்க வேண்டிய சூழ்நிலைகள் கூட உருவாயிடும். அதனால தான் இந்த ராசி லக்ன காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் டைம் அப்படிங்கிறது தான் பெரிய முரண்பாடுகள் அப்படின்னு சொல்ல வர்றேன். இந்த கால நேர சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியான முறையில் பயன்படுத்திக்கல அப்படின்னா அது ஏதாவது ஒரு வகையில் இவங்களுக்கு மனஸ்தாபங்களை கொடுத்து, சலிப்புகளை கொடுத்து, வெறுப்புகளை கொடுத்து வாழ்க்கையே வேஸ்ட்டு அப்படின்னலாம் நினைக்க வச்சிடும். கிட்டத்தட்ட இந்த ராசி லக்ன காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வாழ்க்கையில் சலிப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். என்ன செஞ்சு என்ன பிரயோஜனம், என்னால் நிம்மதியாக இருக்க முடியல, திருப்தியாக இருக்க முடியல, சந்தோஷமாக இருக்க முடியல அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. ஈவன் நிஜத்தில் பார்த்திங்கன்னா மற்றவங்க இவங்களை பார்த்து பொறாமப்படக்கூடிய வகையில் தான் இருப்பாங்க. உங்கள்கிட்ட என்னப்பா இல்லை, எல்லாம் இருக்குது, உங்களுக்கு என்ன அப்படின்னு தான் மற்றவங்க சொல்லுவாங்க. ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் போதாது. ஆனால் இவங்களுக்கான விதி அமைப்பு அப்படிங்கிறது எப்போவுமே ஒரு கம்ஃபர்ட் ஜோனை உருவாக்கி கொடுத்துரும். ஒரு வாழ்க்கைக்கு அடிப்படை தேவைகள் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எப்படியாவது ஏதாவது ஒரு வகையில் இவங்களுக்கு அமைச்சு கொடுக்கும். ரொம்ப பெரிய அளவில் இல்லை அப்படின்னாலும் கூட எதுவுமே இல்லை அப்படின்னு குறை வைக்காமல் அது எல்லாத்தையுமே உங்களுக்கு அமைச்சு கொடுத்துரும். நல்ல குடும்பம், பொருளாதாரம், வேலை, சொத்து சுகங்கள், நல்ல உறவுமுறைகள் அப்படின்னு எல்லா விஷயங்களுமே இவங்களுக்கு எப்படியாவது அமைச்சு கொடுத்துரும். எதுலையும் இல்லை அப்படிங்கிற குறை வைக்கவே வைக்காது. படிக்கிற விஷயங்களை கூட படிக்கிற மேதைகள், படிக்காத மேதைகள் அப்படின்னு பல கேட்டகரிகள் இந்த காம்பினேஷன் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். கிளியராக சொல்லணும்னா இந்த நாலேஜ் அப்படிங்கிறது இந்த ராசி லக்ன காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் ரொம்பவுமே சிறப்பாக செயல்படக்கூடியவங்களும் கூட எப்போவுமே ஏதாவது ஒரு விஷயங்கள் அப்டேட் ஆகிட்டே தான் இருப்பாங்க. புதுசாக ஏதாவது ஒரு விஷயங்கள் இவங்க கற்றுக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த ஏற்றுச்சுரக்காக கூட்டு குதுவாது அப்படிங்கிற மாதிரி ப்ராக்டிக்கலாக தான் இவங்க எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிறது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட பட்ட படிப்புகள்லாம் பெற்று இந்த கல்வி வித்தைகளிலேயே ஒரு தலை சிறந்த நபர்களாக மாறக்கூடிய அமைப்புகளும் இந்த ராசி லக்ன காம்பினேஷனுக்கு உண்டு. நல்ல வியூகம் வகிக்கக்கூடியவங்க, சாணக்கியத்தனம் மிகுந்தவங்க அப்படின்னு இவங்களை பல வகைகள் சொல்லலாம்.
ஸோ இந்த ராசி லக்ன காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் இவங்கக்கிட்ட எல்லாமே உண்டு. ஆனால் ஒன்றை தவிர நிம்மதி, சந்தோஷம், திருப்தி அப்படிங்கிற விஷயங்கள் எப்போவுமே கேள்விக்குறி ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அதை ஆக்கிறதும் இவங்களாக தான் இருக்கும். காரணம் என்னென்னா சரியான டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது கிடையாது. காரணம் இந்த ராசி லக்னத்தினுடைய விதி அமைப்பு முரண்பாடுகள் அப்படிங்கிறதே இதுதான். இதை எப்படி இவங்க சரி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதான் இவங்களுடைய வாழ்க்கையின் சவால். இதில் சுய ஜாதகம் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லபடியாக கை கொடுத்துருச்சு அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் ஒத்துழைப்போடு எல்லாம் செயல்பட்டுருக்கும். பெரிய அளவில் சிக்கல்கள், மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறது போகாமல் அப்படியே மேலோட்டமாக எல்லாத்தையும் செயல்படுத்திட்டுருக்கோம். ஒரு வேலை சாதகம் சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் தான் இது பெரிய நெருக்கடிகளும் மனச்சுமைகளும் அதிகமாக கொண்டுட்டு வரும். கெரியர் ரிலேட்டடாக பார்க்கும்போது தொழில், வேலை, உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவங்க ரொம்பவுமே சாமர்த்தியசாலிகள் தான். முன்னாடியே சொன்னேன், இவங்க வந்து ஸ்மார்ட் ஒர்க்கர்ஸ், ஹார்ட் ஒர்க்கர்ஸ் கிடையாது. ஆனால் அதே நேரம் தேவைப்பட்டால் கண்டிப்பாக இறங்கி வேலை செய்யக்கூடியவங்க. எவ்வளோ பெரிய சுமையாக இருந்தாலும் அதை தூக்கி சுமக்கக்கூடிய திறன் அப்படிங்கிறது இவங்ககிட்ட இருக்குது. அதெல்லாம் தேவைப்படும் போது தான் அவங்க செயல்படுத்துவாங்க. வேறு வழி இல்லை அப்படிங்கிற சூழ்நிலைகள் தான் இந்த திறன் அப்படிங்கிறதெல்லாம் வெளிப்படும். மற்றபடி இவங்க வந்து ஸ்மார்ட் ஒர்க்கர்ஸ் தான். வேலை செய்கிறத விட வேலை வாங்குறதுலே கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் இவங்க வந்து அட்ராக்டிவ் ஒர்க்கர்ஸும் கூட. இவங்களுக்கு வந்து ஈஸியாக மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணுவாங்க. இவங்க சும்மா இருக்கிற மாதிரியே தெரியும். ஆனால் இவங்க செய்கிற விஷயங்கள் மற்றவங்க ஆச்சரியப்படக்கூடிய வகையில் இருக்கும். எப்படி இவங்க மட்டும் இதை செய்கிறாங்க, இவங்க மட்டும் எப்படி இப்படி நுணுக்கமாக இதெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு மற்றவங்களுக்கு தலை சுத்த வைக்கும் இவங்க செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே. குறிப்பாக இந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் டீல் பண்ணக்கூடிய விஷயங்கள் இவங்க ரொம்ப ரொம்ப சாமர்த்தியசாலிகள். பட் என்ன தான் நல்ல விஷயம் இருந்தாலும் இவங்களுடைய முரண்பாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது முன்னாடி சொன்ன அதே விஷயம்தான். தேவைக்காக தான் இவங்ககிட்ட பழகிறாங்க, வேலை செய்கிறாங்க. ஸோ தேவை முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க காணாமல் போயிடுவாங்க. ஸோ கெரியர் ரிலேட்டடாக எந்த ஒரு நபர்கள்கிட்டையும் ஓவர் அட்டாச்மெண்ட் ஆகிறது அப்படிங்கிறது இவங்க தவிர்த்துக்கணும். இவங்களும் கிட்டத்தட்ட அவங்களே போலவே அந்த டைமுக்கு இருந்தால் போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருந்துட்டாங்கன்னா பெருசாக தொந்தரவுகள் இல்லை. அப்படி இல்லாமல் யாரோ ஒருத்தர் முழுமையாக நம்பி அவங்க தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரிலாம் கெரியர் ரிலேட்டடாக அவங்க போயிட்டாங்க அப்படின்னா ஒரு குறுகிய காலத்துக்கு இவங்களை நம்பினா தான் இன்னும் பொழப்பே நடக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இவங்க ஒருத்தர் நம்பி இறங்குறாங்க அப்படின்னா அது எல்லாத்துலேயுமே இவங்க கவனமாக இருந்து தான் ஆகணும். ஸோ சுருக்கமாக சொன்னால் மற்றவங்களை முழுமையாக நம்புறதை இவங்க தவிர்த்தாங்க. நம்பக்கூடாதுன்னு சொல்ல வரல, முழுமையாக மற்றவங்களை நம்புறதை இவங்க தவிர்த்தாகணும். இவங்களுடைய சொந்த திறமையில் சொந்த காலம் நிற்கிறது தான் இவங்களுக்கு சிறப்பு. அது என்ன விதமான வேலை தொழிலாக இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்தை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கணும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் நார்மலாக இது உங்களுக்கு கொஞ்சம் சாதகமான அமைப்பு தான். ஆனால் ரொம்ப கஷ்டப்படக்கூடியவங்க. நார்மலாகவே இந்த ரிஷபம், சிம்மம் அப்படிங்கிறதெல்லாம், அதாவது ராசியாக இருந்தாலும் சரி, லக்னமாக இருந்தாலும் சரி, எப்போவுமே இந்த காசுபட விஷயங்களில் நிறைய சிக்கல்கள், மனஸ்தாபங்கள், போராட்டங்கள், அப்புறம் இந்த வம்பு சண்டைகள் போன்ற விஷயங்களாக இருந்துக்கிட்டே இருக்கும். குறிப்பாக இந்த கடன் சார்ந்த விஷயங்களை உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் இவங்க ரொம்பவுமே மெனக்கெட வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு விட்டுட்டாங்க அப்படின்னா பிடிக்க முடியாது. பொருளாதார விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அது இவங்களுக்கு ஒரு சுமையாக தான் இருக்கும். அதை வந்து இவங்க தான் பொறுத்துக்கணும். பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படிங்கிற இந்த விஷயங்களில் உங்களுக்கு பொருந்தி போகும். விதி அமைப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கான அந்த பொருளாதார நிலை அப்படிங்கிறது எப்படியோ ஏதோ ஒரு வகையில் அமைஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அதில் எந்த ஒரு சிக்கலும் இல்லை. அதெல்லாம் சுலபமாக இருக்காது, கிடைக்காது, அது கடினமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறதான் இங்கே புரிஞ்சுக்கணும். குறிப்பாக இந்த கடன் சார்ந்த விஷயங்கள், அப்புறம் இந்த பொருளாதார நிலைகள் ஏற்படக்கூடிய வம்பு தண்டைகள் போன்ற விஷயங்கள்லாம் இவங்க கவனமாக இருந்து தான் ஆகணும். குறிப்பாக இந்த வேலைக்காக லோன் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்து ஆகணும். சொத்து சுகங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு கொஞ்சம் நல்லபடியான அமைப்புகளை கொடுக்குது. குறிப்பாக இந்த அசட் ரீதியான விஷயங்கள் மூலமாக வருவாய் ஈட்டக்கூடிய அமைப்புகளும் நிறைய பேருக்கு உண்டு. ஒன்றுக்கும் மேற்பட்ட சொத்துக்களை மெயின்டைன் பண்ணக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு உண்டு. சிலர்லாம் பார்த்திங்கன்னா வெளியூரில், வெளி மாநிலங்கள்லாம் போய் அசட்ஸை வாங்கி போடுவாங்க. இந்த அசட் வைஸான ஒரு கேப்பபிலிட்டி, ஸ்டெபிலிட்டி எல்லாம் இவங்களுக்கு ரொம்பவுமே சாதகமாக இருக்கும். ஜாதக அமைப்பும் கால நேர அமைப்புகளும் இவங்களுக்கு சரியாக இருக்கிற பட்சத்தில் இந்த சொத்து சுகங்கள் வகையில் நல்ல டெவலப்மெண்ட், பேர், புகழ் போன்ற விஷயங்களை பெறக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு உண்டு. மற்றவங்க பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய வகையில், பொறாமப்படக்கூடிய வகையில் இந்த விஷயங்கள் கண்டிப்பாக அமையும். இந்த ஆகாத காலங்கள், போதாத காலகட்டங்கள் சில காலங்கள் வரும் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரியான டைம்களில் இந்த சொத்து சுகங்கள் வகையில் சின்ன சின்ன சங்கடங்கள், பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து போகும். சுய ஜாதகம் சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த காலகட்டங்களில் தான் இவங்க எல்லாத்தையுமே இழந்து நிற்க வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படும். ஸோ இந்த காலகட்டங்களில் அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ இந்த சொத்து சுகங்கள் வகையில், அதாவது இந்த சொத்து சுகங்களை பொறுத்த வரைக்கும் அமைப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. ஆனால் அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது எல்லாமே இவங்களுடைய திறமையை பொறுத்து தான் இருக்குது. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இது உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாகவே இருக்கும். குடும்ப வாழ்க்கை
இந்த ராசி ரீதியாகவும் சரி, லக்ன ரீதியாகவும் சரி, எப்போதுமே ஒரு திருப்திகரமான விஷயங்களை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். குடும்ப உறவுகளும் பெரும்பாலும் உங்களுக்கு சப்போர்ட்ஃபுல்லாகவே இருப்பாங்க. குறிப்பாக பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். பட் பெற்றோர்கள் என்னென்னா கொஞ்சம் காரசாரமான நபர்கள் தான். அதாவது இவங்க கூட சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க. ஆனால் இவங்களுடைய பெற்றோர்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கே வழி இல்லை. பார்க்கறதுக்கு ரொம்ப சாதுவாக இருக்கிற மாதிரி தெரியலாம், ஆனால் ரொம்ப டென்ஷன் பார்ட்டிகள் தான். பெற்றோர்கள் அப்படின்னு இந்த காரசாரமான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் ஓகே தான், பெருசாக தொந்தரவுகளில் அவங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது எப்போவுமே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். உங்கள் வகையிலாம் பெருசாக தொந்தரவுகளில் என்ன வளர்ந்ததுக்கப்புறம் இந்த சொத்துக்கள் வகையில் இந்த பங்காளி பிரச்சனை இந்த மாதிரி வரலாம். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இதுவும் எல்லாத்துக்கும் வரும்னு சொல்கிறதுக்குள்ள ஒரு சிலருக்கு கண்டிப்பாக இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக அந்த டைமை பார்த்து சரி பண்ணிக்கோங்க. மற்றபடி உடன்பிறப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் நல்லபடியாக தான் இருக்கும். திருமண வாழ்க்கை அப்படிங்கிறதும் கிட்டத்தட்ட நல்லபடியாகவே இருக்குது. வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக தான் இருக்கும். என்னென்னா எப்போவுமே கொஞ்சம் காரசாரமாகவே இருந்துகிட்ருப்பாங்க. அதாவது கிட்டத்தட்ட அடிக்கு அடி உதைக்கு உதை அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கும். அதாவது நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதையும் நானும் ரிப்பீட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் மேஜராக பிரச்சனை அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை, அளவுக்கு அதெல்லாத்தையும் சரி பண்ணிக்கவே செய்வாங்க. டைம் சரியில்லாத நேரத்தில் மட்டும் வாழ்க்கை துணை சார்ந்த காரியங்களில் அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை கரெக்டாக செய்வோம், ஆனால் டைம் சரியில்லை அப்படிங்கிறனாலே அது நிறைய சொதப்பல்களை கொடுக்கும். ஸோ அந்த நேரத்தில் இந்த பேச்சுவார்த்தைகளால் சங்கடங்கள் ஏற்பட்டு கணவன் மனைவி உறவுகளில் பாதிப்புகளை ஏற்படுத்தும். மற்றபடியெல்லாம் இது திருமண வாழ்க்கையில் பெருசாக தொந்தரவுகளை கொடுக்காது. இது ஓகே தான். குழந்தைகள் சார்ந்த விஷயங்களும் நல்லபடியாகவே இருக்குது. குழந்தைகள் வகையில் சகாயங்களும் ஆதாயம் பெறக்கூடிய அமைப்புகளுக்கு பெருசாக கொண்டு குறைச்சதுக்கு எதுவும் இல்லை. உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் இது பட்டும்படாமல் தொட்டும்படாமல் தான் இருக்கும். நிறைய காரசாரமான விஷயங்களை இவங்க வகையில் பார்ப்பாங்க. கண்டிப்பாக இவங்க விஷயங்களில் இந்த புத்திக்கும் மனசுக்கும் நிறைய வேறுபாடுகள் அப்படிங்கிறது இருக்கும். புத்தி சரினா மனசு ஒத்துக்காது, மனசு சரினா புத்தி ஒத்துக்காது. ஸோ இந்த முரண்பாட்டு நிலைகளை இந்த உறவினர்கள் நண்பர்கள் வகையில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இந்த கல்வி சார்ந்த விஷயங்கள் இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட இவங்க கல்வி வித்தை பிரியர்கள் அப்படின்னு சொல்லலாம். நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். சும்மா இருந்தால் கூட ஏதாவது பேப்பர் எடுத்து நான் படிச்சுட்டு தான் இருப்பேன், ஏதாவது விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரியான நபர்கள் தான் இவங்களும். எப்போவுமே ஏதாவது ஒரு விஷயங்களை இவங்க அப்டேட் ஆகிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய விஷயங்கள் படித்து தெரிந்து கொள்ளவும் செய்வாங்க, மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தவும் செய்வாங்க. சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கெரியரே இந்த எஜுகேஷன் ரிலேட்டடாக இவங்களுக்கு அமையலாம். அப்படி இல்லைனாலும் கூட இவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஏதாவது ஒன்று மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் எஜுகேட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இந்த எஜுகேஷன் அப்படிங்கிறது இவங்களுடைய வாழ்க்கையில் டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ எப்போவுமே பிரதிபலிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ ஓவராலாக இந்த சிம்ம ராசி ரிஷப லக்னம் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கான ராசி லக்ன காம்பினேஷன் தான். பட் கால நேர அமைப்புகள் இவங்களை புரட்டி போடவே செய்யும். அது எல்லா நேரமும் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. காலகட்டங்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்பவுமே சிக்கலாக அமையும். ஸோ அந்த கால நேரங்களை பார்த்து செயல்படக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு தேவைப்படுது. அதாவது கிளியராக புரிஞ்சுக்கோங்க, இங்கே நல்ல நேரம் பார்த்து செய்யுங்க, சகுனம் பார்த்து செய்யுங்கன்னு சொல்ல வரல. அதுக்கான டைம் அப்படிங்கிறது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கா, உங்களுக்கு அது சூட்டபுளாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். உணர்வு அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே பூரிக்கும். ஸோ அந்த கால நேர உணர்வை உணர்ந்து செயல்படுங்கள் அப்படின்னு தான் சொல்ல வரேன். ஸோ அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிற இந்த முரண்பாடுகள் சிக்கல் இல்லாமல் இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.